என்னுடைய குரு ஞானகுரு சத்குருதேவர் அவர்களை வணங்குகின்றேன். இன்றைய தினம் தீப ஒளி தீப வழி. இன்றைக்கு நாம நம்முடைய உறவினர்களோட நண்பர்களோட சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வோம். அது மட்டுமல்ல, ஞானிகள் மகரிஷிகள் நமக்கு இந்த பண்டிகைகளை எதுக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம சிந்தனை செஞ்சு பார்க்கணும். ஒரு காட்டுக்குள்ள ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவிலை பராமரிக்கிறதுக்காக ஒரு குடும்பம் அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. கணவன் மனைவி இருக்கிறாங்க. மனைவி கணவன் இடத்துல சொல்றாங்க, மாட்டை உள்ள இழுத்து கட்டுங்க, புலி கிளி வந்து கடிச்சிட போதுங்க என்று சொல்லும் போது, பக்கத்துல அந்த வீட்டு பக்கத்துல புலி இருக்குது, கேட்டுடுது. என்னடா இது, புலி நாம இங்க இருக்கிறோம், கிளிங்கிறது யாரு? இந்த காட்டுக்குள்ள நமக்கு தெரியாத கிளிங்கிறது ஒருத்தர் இருக்காங்களோ, ரொம்ப பலம் பொருந்தியவங்களா இருப்பாங்களோ, அது யாருன்னு இன்னைக்கு பாத்துருணுமே அப்படின்னு சொல்லி அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அந்த பக்கத்துல வழிபோக்கர்கள் 2 பேர் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த மாட்டை எப்படியும் களவாடணும் இன்னைக்கு அப்படிங்கிற அந்த எண்ணத்துல வராங்க. அந்த நேரம் பார்த்து கரண்ட் கட் ஆயிடுது. இருட்டானதுனால வலைய வீசுறாங்க. அது மாடு மேல போய் படுறதுக்கு முன்னாடி புலி மேல போய் விழுந்துருது. ஆக இழுத்துட்டு போறாங்க. அந்த நேரம் பார்த்து கரண்ட் வந்துருது, வெளிச்சம் வந்துருது. உடனே பாக்குறாங்க, மாடு இல்ல, புலி. ஐயோ, இழுத்தது புலியாயி போச்சே, விட்டோம்னா கடிச்சிருமே அப்படின்னு சொல்லி அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய மரத்துல கட்டிடுறாங்க. கட்டிட்டு அந்த கோவிலுக்குள்ள போய் உள்ள தாளிட்டு போய் உட்காந்துக்கிறாங்க. புலி போனதுக்கு அப்புறம் போய்க்கலாம் அப்படின்ட்டு. புலி என்ன பண்ணுது, அந்த வலைய கடிச்சிட்டு வேக வேகமா பதட்டத்தோட ஓடி போகுது. விட்டா போதும் அப்படின்னு ஓடி போகுது. ஏத்தா மாதிரி கரடியும் நரியும் வருது. என்னடா இது, தலை தெறிக்க புலி ஓடுதே, என்ன விஷயம் தெரியலையே அப்படின்னு சொல்லி, இன்னும் புலியார இவ்வளவு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கீங்க, அது ரொம்ப பதட்டத்தோட ஓடிக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு கேக்குது. கேட்கும்போது, அதை ஏன்பா கேக்குறீங்க, நம்ம காட்டுக்குள்ள நமக்கே தெரியாத ஒரு ஜீவராசி கிளின்னு ஒண்ணு இருக்குது, அது என்ன கொல்ல பார்த்துச்சு, நான் விட்டா போதுன்னு ஓடி வரேன். அப்ப நரி சொல்லுது, உங்க 2 பேருக்கும் சமயோதன புத்தி கிடையாது, தந்திரம் செய்ய தெரியாது. நான் தந்திரத்தினால நான் என்ன பண்றேன்னா, அந்த கிளிய கோவிலுக்குள்ள வெளியில வர வைக்கிறேன். நாம 3 பேரும் சேர்ந்து பாய்ஞ்சி அந்த கிளியை நாம கொன்னுடலாம் அப்படின்னு சொல்ல போகும்போது, புலி கேக்குது, இது சாத்தியமா, முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, பா நீதான்ப்பா ராஜா, நான் 3 பேரும் சேர்ந்தா முடியும் நிச்சயமா, வா போலாம் அப்படின்னு தைரியம் சொல்லி கூட்டிட்டு போகுது. அப்போ நரி என்ன பண்ணுது, அந்த கதவுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஓட்டையில அந்த வாளை உள்ள விடுது. விட்ட உடனே இந்த கிளியா இருக்கக்கூடிய அந்த ஆட்கள் பாக்குறாங்க, என்னடா இது, நரியினுடைய வால் மாதிரி தெரியுது, ஓஹோ நம்மள அட்டாக் பண்ணதான் வருது போல் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய கயிறை ஒண்ணு எடுத்து அதை வந்து கட்டிடுறாங்க. கட்டிட்டு அங்க இருக்கக்கூடிய எண்ணெயை எடுத்து ஊத்தி கொளுத்துறாங்க. நரி என்ன பண்ணுது, ஐயோ என்ன விட்டுடுங்க, ஐயோ என்ன விட்டுடுங்கன்னு அலறுது. புலி வெளியில இருந்து கேக்குது, ஏன் அலற, ஏன் கத்துற அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ நீ சொன்ன மாதிரி இந்த கிளி பெரிய ஆட்களா இருப்பாங்க போல் இருக்கு, நம்மால முடியல, உடம்பெல்லாம் எரியுது, ஐயோ என்ன விட்டுடுங்க, கிளியே என்ன விட்டுடுங்கன்னு அலற போகும்போது அந்த கையில கத்திரிச்சு விட்டுறாங்க. ஆக 3 பேரும் தலை தெறிக்கு ஓடி போயிடுறாங்க. ஆக அந்த கிளிங்கிற அந்த ஆள் அவங்களுடைய சமயோதன புத்தி உபயோகப்படுத்தினதுனால ஆக இந்த மிருகங்களை விரட்ட முடிகிறது. மிருகங்களுக்கு உடம்புல தான் பலம் இருக்கும், ஆனா மனிதனுக்கு எண்ணத்திலையும் மனசுலையும் புத்தியிலையும் பலம் இருக்கு. ஆக இந்த புத்தியை நாம் 6வது அறிவை உபயோகப்படுத்தினோம்னா ஆக மிருகன் என்ற அந்த உணர்வுகளை நாம அடக்கிட முடியும். இந்த உடம்பு ஒரு காடு தான். இந்த காட்டுக்குள்ள மிருகங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு, மிருக உணர்வுகள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. புலிய போல நான் கோபப்பட முடியும், ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்த முடியும். நரிய போல தந்திரமா நான் செயல்பட முடியும். பாம்பை போல விஷத்தின் தன்மையை நாம கக்க முடியும். இப்படி இந்த தீமையின் உணர்வுகள் நமக்குள்ள இருந்து நாம விரட்டணும் அப்படின்னாக்கா ஆக நாம என்ன பண்ணணும், ஆக அந்த பேராற்றலை நமக்குள்ள நுகர்ந்து ஆகணும். ஆக இந்த நன்னாள்ல அதை தான் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. பழைய உணர்வுகள், தீமையின் உணர்வுகளை நாம துடைத்து விட்டு அந்த அருள் உணர்வுகளை நமக்குள் ஆடையாக நாம் உடுத்தி கொள்ளணும். அன்னைக்கு நாம ஸ்பெஷல் சாப்பாடு சாப்பிடுறோம். எதற்காக, அந்த அருள்ஞான உணர்வுகளை நாம சாப்பாடாக நாம சாப்பிடணும். ஆக இப்படி சாப்பிடும் போது நமது உணர்வுகள் அனைத்தும் தூய்மையாக ஒளியாக மாறக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள் ஏற்படுது. அந்த நாள்ல ஆக நம்மளுடைய அம்மா அப்பா, அண்ணன் தம்பி, சித்தப்பா சித்தி, மாமா மாமி என்று எல்லோரும் குடும்பமாக ஒன்று சேர்ந்து ஆக நம்மளுடைய சந்தோஷத்தை எப்படி பகிர்ந்து கொள்ளணும், அந்த அருள் உணர்வுகளாக நாம பகிர்ந்து கொள்ளணும். எல்லோரும் ஒன்று சேர்ந்து கூட்டாக நாம் அந்த பேராற்றலை நாம் தியானிக்கும் போது ஆக நம்முடைய குடும்பத்துல அறியாது சேர்ந்த சாபங்கள் நீங்குது, தீமைகள் நீங்குது, பாவங்கள் நீங்குது.
எல்லா உணர்வுகள், கெட்ட உணர்வுகளும் நீங்கி மிஞ்சி இருக்கிறது நல் உணர்வுகள், நமக்குள் ஒளியின் உணர்வுகளாக இந்த தீபம் போல நமது உணர்வுகள் பிரகாசிக்கின்றது. ஆக நமது குடும்பம் தீபத்தின் வழியில், ஒளியின் வழியில் நாம் செல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நாம உருவாக்க முடியுங்கிறது தான் நமக்கு இந்த பண்டிகைகள், நமக்கு ஞானிகள் உணர்த்துறாங்க. ஆக இந்த உடம்பை விட்டு ஆன்மா வெளியில் செல்லும் பொழுது ஆக எப்படி செல்லணும்? ஆக ஒளியின் உடலாக, ஒளியின் சுரூபமாக, தீபத்தின் நிலையாக, ஆக பிறவி இல்லை என்ற அந்த நிலையை அடைய செய்ய வேண்டும் என்ற அந்த அர்த்தத்துல நமக்கு நினைவு பாடமாக, நினைவூட்டும் நிலையாக நமக்கு பாடங்களை ஒவ்வொரு பண்டிகைகளையும் நமக்கு கற்பிக்கிறாங்க. அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த வழியில நாம் அந்த பாடங்களை, அருள் பாடங்களை நாம படிச்சு, ஆக தேர்வுகளை நாம் அவ்வப்பொழுது எழுதி அந்த பேராற்றலை நமக்குள்ள இணைத்து, ஆக உணர்வுகளை தீபமாக, ஒளியாக மாற்றுவோமாக. ஸ்டார் விஜய் டிவி அன்பர்கள் கேட்டுணர்ந்த அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையில் குருவின் அருள் பெற்று, பேராற்றல் பெற்று, தீமைகள் நீங்கி, உணர்வுகள் ஒளியாக, தீபமாக பிரகாசித்து, உங்களுடைய உணர்வுகள் ஒளியாகட்டும், சொல் ஒளியாகட்டும், செயல் ஒளியாகட்டும், தீமைகள் அகலட்டும், பேராற்றல் ஓங்கட்டும் என்று கூறி பிரார்த்திக்கின்றேன், நிறைவு செய்கின்றேன்.